யூனிட் 4ல் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், அதாவது என்னது இந்திய தேர்தல் ஆணையம்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதிக்கோங்க. இதை பற்றி தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இந்திய தேர்தல் ஆணையம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எந்த விஷயத்துக்கெல்லாம், அதாவது எந்தெந்த கமிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆர்டிக்கல் இருக்கோ அதெல்லாம் என்னது, அதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடி. எதுக்கெல்லாம் அது இல்லையோ அது வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டிகல்ஸ் இருக்கான்னா இருக்குது. அதனால் இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் அமைப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அரசியல் அமைப்பு நிறுவனம். இப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, இப்போ நம்ம ஒரு புக்கு, காமனாக ஒரு புக்குன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும், அட்டை இருக்கும். அதோட மேஜரான இன்ட்ரொடக்ஷன் அட்டையில் கொடுத்துருப்பாங்க, அது என்ன அப்படின்னு. அதுக்கு அடுத்த பேஜ் எடுத்தோன்னா அதில் வந்து என்ன இருக்கும், இண்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இண்டெக்ஸ்க்கு அப்புறம் பேசிக் இண்டெக்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்டான இண்டெக்ஸ் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் அந்த புக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்படியே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனையும் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன பார்ப்போம், புக்கோட அட்டை பேஜ்னா என்னது, முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீஆம்பிள். அதை ஃபஸ்ட்டு என்னன்னு படிப்போம். அதுக்கடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு பேஜ் என்னது, இண்டெக்ஸுங்கிறது தான் வந்து ஷெடியூல்ஸுன்னு சொல்லுவாங்க, அட்டவணைகள் அப்படின்னு படிப்போம். அந்த அட்டவணைகளில் டீட்டெயிலாக மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துடணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு 8 இருந்துச்சு, இப்போ வந்து 12 இருக்குது. அது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் அது டீப்பாக அந்த அட்டவணையில் இருக்கிற விஷயங்களை வந்து டீப்பாக சொல்கிறது. ஆர்டிக்கல் 1லேருந்து 456 ஆர்டிக்கல் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அந்த 456 ஆர்டிக்கலும் லைனாக எது கீழே வரும்னு பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. ஒரு பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இது வந்து லைக் வந்து இந்தியாவை பற்றி பேசக்கூடிய பார்ட்டு, அதோடைய பவுண்ட்ரிஸ் பற்றி பேசுகிற பார்ட்டு என்னது, ஆர்டிக்கல் 1லேருந்து ஆர்டிக்கல் 5 வரைக்கும். அடுத்து ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி, சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல். அப்போது அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மொத்தம் நமக்கு வந்து 25 பார்ட் இருக்குது, பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இப்படி 25 பகுதிகளாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஓகேவா, அப்போது அந்த 25 பகுதிகளில் எத்தனாவது பகுதிகளில் நமக்கு வந்து இதை பற்றி தேர்தல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் எப்படிலாம் நடக்குது, எந்தெந்த இதுக்கான தேர்தல் யார் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து டீப்பாக பார்ப்போம். அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒவ்வொன்றும் எப்படி படிக்கணும், என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படித்தோன்னா ஈஸியாக நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதோட ஹெட்டிங் போட்டிங்களா? ஸோ போட்ட உடனே எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு பெர்மனண்ட் அண்ட் இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்மனண்ட் அண்ட் இண்டிபெண்ட் பாடி, நிரந்தரமான அமைப்பு. இது ஒரு நிரந்தரமான அமைப்பு மற்றும் சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு போட்டுக்கோங்க. நிரந்தரமான மற்றும் சுதந்திரமான அமைப்பு. எலெக்ஷன் கமிஷன் இஸ் எ பெர்மனண்ட் அண்ட் இண்டிபெண்ட் பாடி. பெர்மனண்ட் அண்ட் இண்டிபெண்ட் பாடி. அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். இது ஒரு என்னது, நிரந்தரமான சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் எழுத வேண்டியது, இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இந்திய அரசியலமைப்பு அமைப்பு அப்படின்னு ஒன்று போட்டுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு, இல்லை இந்திய அரசியலமைப்பின் கீழ் உள்ள ஒரு அமைப்பு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரு நிறுவனம் அப்படி போட்டாலும் ஓகே. இந்திய அரசியலமைப்பின் கீழ் உள்ள ஒரு நிறுவனம், கான்ஸ்டியூஷனல் பாடி. அதாவது நம்ம உடம்புல பல வகையான உறுப்பு இருக்குல்ல, கை கால், அந்த மாதிரி ஒரு உறுப்பு தான் கான்ஸ்டியூஷனுக்கு எலெக்ஷன் கமிஷன். புரியுதா? அதனால தான் அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு என்னது தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு கமிஷன் அப்படி தானே. அப்போது அந்த கமிஷனை எப்போ உருவாக்குனாங்க அது நமக்கு தெரியணும்.
இது எப்போ உருவாக்குனாங்கன்னா ஜனவரி 25, 1950, ஜனவரி 25ஆம் தேதி 1950வது வருஷம் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒன்று. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஜனவரி 25ல் 1950வது வருஷம் உருவாக்கியிருக்காங்க. ஆயிரத்தி 1950வது வருஷம் ஜனவரி 25ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி 25, 1950. அதனால் அந்த ஜனவரி 25ஆம் தேதியை தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். தேசிய வாக்காளர் தினம், நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே, நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். தேசிய வாக்காளர் தினம் அப்படிங்கிறது முதல்ல 2011 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம், அதாவது நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவாக கொண்டாடலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண வருஷம் வந்து 2011. எதுக்காக இந்த டேவை சூஸ் பண்ணாங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஃபவுண்டேஷன் டே அப்படிங்கிறதுனால அந்த டேவை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதோடைய கேபிட்டல், தலைமையகம், தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. இதோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. இதற்கு இன்னொரு பெயர் ஆல்சோ இருக்குது. அது என்ன அப்படின்னா நிர்வாச்சன் சதன். கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள், நிர்வாச்சன் சதன் இதோட இன்னொரு பெயர். தேர்தல் ஆணையத்துக்கு இன்னொரு பெயர் நிர்வாச்சன் சதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த பெயர் டெல்லியில் வந்து எலெக்ஷன் கமிஷன்லாம் போட்டிருக்காது. இதோட என்ட்ரன்ஸில் போர்டில் நிர்வாச்சன் சதன் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அதாவது இந்தியோடைய பெயர் பலகை. அதுக்கடுத்து வந்து ப்ரெசன்ட் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கேட்பாங்க. ப்ரெசன்ட் எலெக்ஷன் கமிஷனர், ப்ரெசன்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ப்ரெசன்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி, தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி, ப்ரெசன்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஸ்ரீ ஞானேஷ் குமார். இப்போ தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க சமீபத்தில். ஸ்ரீ ஞானேஷ் குமார். ஸோ ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவர் தான் இப்போ வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கார். மொத்தமாக வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரு சேர்மன் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. பட் 3 பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ். அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற சேர்மன் வந்து ஸ்ரீ ஞானேஷ் குமார் அப்படிங்கிற பர்சன் தான் இப்போ இருக்கார். இவர் எத்தனாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னா 26th 26வது தலைமை தேர்தல் அதிகாரி. இந்த ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவர் 26வது தலைமை தேர்தல் அதிகாரி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இவர் அப்பாயிண்ட் பண்ணது வந்து 19th February 2025. இப்போ தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க சமீபத்தில். நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. 19th February 2025. ஆக்சுவலி போன வருஷம் வரைக்கும் இவர் வந்து மெம்பராக இருந்தார். இவர் சேர்மனாக மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். அடுத்து இவர் இல்லாமல் இன்னும் 2 பேர் இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2 பேர் வந்து மெம்பர்ஸு. ஒரு சேர்மன் 2 மெம்பர் இருப்பாங்க. சேர்மன் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த 2 மெம்பரோட நேமும் நோட் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுக்பீர் சிங் சந்து, ஒரு மெம்பர் வந்து சுக்பீர் சிங் சந்து. இவர் வந்து 2024 மார்ச்ல இருந்தே இருக்காரு. இன்னொருத்தர் வந்து விவேக் ஜோஷி. இவங்க 2 பேரும் மெம்பர்ஸ், இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் மெம்பர்ஸ். இந்த விவேக் ஜோஷியும் சேர்மனும் இப்போ நியூவாக அப்பாயிண்ட் ஆனவங்க. இவங்க 3 பேர் தான் இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யார், அதுவும் ரொம்ப முக்கியம். முதல் தேர்தல் ஆணையர், முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னும் கேட்பாங்க. முதல் தலைமை தேர்தல் ஆணையர், ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுகுமார் சென். சுகுமார் சென் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர், சுகுமார் சென். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் சேர்மன் எலெக்ஷன் கமிஷனில், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி விமன் சேர்மன் யாருன்னா விஎஸ் ரமாதேவி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஒன் விமன் சேர்மன் விஎஸ் ரமாதேவி. அடுத்தது வந்து விமன் சேர்மன், ஃபர்ஸ்ட் விமன் சேர்மன்னாலும் இவங்க தான், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஒன் விமன் சேர்மன்னாலும் இந்த பர்சன் மட்டும்தான், விஎஸ் ரமாதேவி. இவங்க மட்டும்தான் ஒரு பெண்ணாக எலெக்ஷன் கமிஷனராக இருந்திருக்காங்க இது வரைக்கும். வேறு யாருமே அந்த பொசிஷனில் விமன் இருந்தது கிடையாது. அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன், அது ரொம்ப முக்கியம். அதாவது இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 25 அக்டோபர் 1951 அப்போ தொடங்கினது எலெக்ஷன். 21 பிப்ரவரி கமெண்ட்டில் போடுறேன் 1952. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, மொத்தமாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 25 பார்ட் இருக்குது அப்படின்னு சொன்ன பகுதிகள். மொத்தமாக இந்திய அரசியலமைப்பில் 25 பகுதிகள் இருக்குது. அதில் இந்த தேர்தல் ஆணையம்க்கு எந்த பகுதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 15வது பகுதி. புரியுதா? 15th பார்ட்டு. அது எப்படி போடணும்? ரோமன் லெட்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பார்ட்டை, நம்பரில் போடக்கூடாது. கமெண்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள், XV 15th பார்ட்டு 15வது பகுதியில் ஆர்டிக்கல் 324 ஆர்டிக்கல் 329 வரைக்கும் எலெக்ஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஆர்டிக்கல் 324 329 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எலெக்ஷனை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல். எழுதியாச்சா இது? ஓகே, இதுக்கப்புறம் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 324. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிக்கல் 324ல் ஒரு இந்திய அரசில்
பார்லிமெண்ட்டுக்கு நடக்கிற எலெக்ஷன், இப்போ லோக்சபாக்கோ ராஜ்யசபாக்கோ ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த எலெக்ஷனை நடத்தக்கூடியதும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றத்தோட எலெக்ஷன் நடத்துகிறதோ, அதே மாதிரி ஒரு குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடத்துகிறதோ இல்லை துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடத்துகிறதோ, இது எல்லாத்துக்குமான பவர் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 324. புரியுதா? அப்படியே வந்தால் ஒரு கண்டென்ட்டாக வேணால் எழுதிக்கோங்க. ஆர்டிகல் 324, அதாவது ஷரத்துன்னு சொல்லுவாங்க தமிழில், விதின்னு சொல்லலாம், ஷரத்துன்னு சொல்லலாம், இங்கிலீஷில் ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க. காமனாக எல்லாருமே ஆர்டிக்கல்னு தான் யூஸ் பண்ணுவாங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். அப்போ ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 324 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் provides that the power of superintendents direction and control of elections அதாவது இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 324 படி தேர்தல் நடத்துவதற்கான விதிகள், நடைமுறை, தமிழில் லாஸ்ட்டாக சொல்கிறேன், எழுதாதீங்க, இங்கிலீஷில் சொல்லி முடிச்சிடுறேன். கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், control of elections to parliament, state legislatures, the office of president of India, office of vice president of India shall be vested in the election commission அப்படின்னு போட்டுக்கோங்க. தமிழில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதி 324 படி, படி Article 324 of the Constitution provides that the power of superintendence, direction and control of elections to Parliament, state legislatures, the office of President of India and the office of Vice President of India shall be vested in election commission. இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதி 324 படி குடியரசுத் தலைவர் கூத்தா அப்படின்னு போட்டுக்கோங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்னா கூத்தான்னு போட்டுக்கோங்க புள்ளி வச்சு. குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், மக்களவை தேர்தல், அதாவது மக்களவை மாநிலங்களவைன்னு பிரித்து சொல்கிறேன், நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல்னு கூட போட்டுக்கோங்க, ரெண்டுமே சேர்த்து வந்துடும். குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், மக்களவை தேர்தல், மாநிலங்களவை தேர்தல், அல்லது இது ரெண்டையும் சேர்த்து நாடாளுமன்ற தேர்தல்னு சொல்லுவாங்க. மாநில சட்டசபை, அது அசம்பிளி, மாநில சட்டசபை தேர்தல் ஆகியவற்றை நடத்தும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஆல் இந்தியா பாடின்னு சொல்கிறாங்க, அதாவது அனைத்து இந்திய நிறுவனம். அப்போது இது என்னத்துக்கெல்லாம் எலெக்ஷன் நடத்தும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எலெக்ஷன் நடத்தும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எலெக்ஷன் நடத்தும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியாக எலெக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஸ்டேட்லேருந்து நடக்காது, அது இந்தியா தான். பட் ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, நாட் கன்சர்ன்ட் வித் த எலெக்ஷன் டு பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் இன் தி ஸ்டேட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் நடத்தலாம், இவங்க பண்ணுறது பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனு, பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனு, லோக்சபா எலெக்ஷன், அதாவது லோக்சபா ராஜ்யசபா பார்லிமெண்ட்ரி, ப்ளஸ் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற அசம்பிளி சட்டசபையோட தேர்தல், இது எல்லாத்தையும் நடத்துகிற பொறுப்பு மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன பொறுப்பு கிடையாது அப்படின்னா,
பஞ்சாயத்து, ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற பஞ்சாயத்துக்கோ இல்லை முனிசிபாலிட்டி இருக்கும் இல்லையா, அதாவது உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல்னு சொல்கிறோம்ல, அதை நடத்துறதுக்கான அதிகாரம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற முனிசிபாலிட்டிக்கும் பஞ்சாயத்துக்கும் எலெக்ஷனை நடத்துவாங்க. அப்போது இந்திய தேர்தல் ஆணையமுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது தெரியணும் எல்லாருக்கும், புரியுதா? அப்போ லோக்கல் கவர்னன்ஸ்க்கான எலெக்ஷன் நடத்துறதுக்காக மட்டும்தான் ஸ்டேட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று சென்னையில் கோயம்பேட்டில் இருக்குது. அப்போது அது இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒன்லி என்னது லோக்கல் கவர்னன்ஸ் எலெக்ஷன் நடத்துறதுக்காக மட்டும்தான், வேறு எந்த ஒரு ரீசனுக்காகவும் கிடையாது. அது நல்லா தெரியணும். ஓகே, அதாவது 325 ஆர்டிகல் 325 ஆர்டிகல் 325ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா no person to be ineligible to be ineligible for inclusion in or to claim to be included in a special electoral roll on grounds of religion, race, caste or sex. No person to be ineligible for inclusion in or to claim to be included in a special electoral roll on grounds of religion, race, caste or sex. அதாவது 325வது விதிப்படி மதம், ஜாதி, மதம், இனம், பாலினம், ஜாதி, மதம், இனம், பாலினம் உள்ளிட்ட காரணங்களை காட்டி ஒருவரது பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க தடை விதிக்கிறது. புரியுதா? ஜாதி, மதம், இனம்னு எதையாவது ஒன்றத்தை காரணம் காட்டி என்ன பண்ண முடியாது, ஒருத்த வந்து ஓட்டு போடுறத தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் 325. அதுக்கடுத்து 326 326 ஆர்டிகல் 326. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் வந்து அடல்ட் சஃப்ரேஜ். ஆர்டிகல் 326 தான் என்ன சொல்கிறாங்கன்னா அடல்ட் சஃப்ரேஜ், அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை அடல்ட் சஃப்ரேஜ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா 1988வது வருஷம் வரைக்கும் ஒருத்தங்க எலெக்ஷனில் ஓட்டு போடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 21 வயசு முடிஞ்சால் மட்டும்தான் ஓட்டே போட முடியும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. எப்போ வரைக்கும்? 1988 வரைக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. 1988 வரைக்கும் 21 வயசு வந்து எலெக்ஷனுக்கு எலிஜிபிள் வயசு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பட் 61வது சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வராங்க 1988. 61st Constitutional Amendment Act. 61st Constitutional
அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போனா 1988 அந்த பீரியடில் 1988 இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 வருஷத்தில் கொண்டு வராங்க. இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 18 வயசு இனிமேல் வந்து ஓட்டு போடுறதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எந்த வருஷத்துலேருந்து அமல்படுத்தினாங்கன்னா 1989, அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து 1989லேருந்து 18 வயசு முடிஞ்ச எல்லாரும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காம்போசிஷன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க, அதாவது அமைப்பு முறை. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக காம்போசிஷன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. எழுதிக்கோங்க, ஏன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க, அதுதான் ரொம்ப தேவை இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் என்ன யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் காம்போசிஷன் அமைப்பு. அதாவது ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார், அதுதான் மெயின். ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார் அண்டு சச் நம்பர் ஆஃப் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அதாவது ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பார் மற்றும் பிற தேர்தல் அதிகாரிகள் இருப்பாங்க ஒரு சிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேருன்னு சொல்லலை. எத்தனை பேருங்கிறத யார் முடிவு பண்ணிக்கலாம்னா பிரசிடெண்ட் முடிவு பண்ணிக்கலாம். பிரசிடெண்ட் நினச்சாருன்னா, குடியரசுத் தலைவர் நினச்சா 3 பேரை கூட மெம்பராகவே உட்கார வைக்கலாம். சேர்மன் இல்லாமல் 4 பேரையே கூட மெம்பராக கொண்டு வரலாம். அதுக்கு வந்து பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குது, புரியுதா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. குடியரசுத் தலைவருக்கு எலெக்ஷன் கமிஷன் அந்த கமிஷனர்ஸுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான பவர் இருக்குது. யாருக்கு இருக்குன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு. அது ரொம்ப முக்கியம், புரியுதா? The chief election commissioner and such number of other election commissioners, if any, as the president may from time to time fix அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவருக்கு எந்த நேரத்தில் தோணுதோ அந்த நேரத்தில் ஒரு நபரை எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் எலெக்ஷன் கமிஷனில் மெம்பராக அப்படிங்கிறத சொல்ல வராங்க. காம்போசிஷனில் அமைப்பில் 2வது பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டு. இப்போ வந்து ஒரு சேர்மனை 2 மெம்பரை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி இருக்கிறத படி பார்க்கும்போது இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இவங்க 3 பேரையும் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடெண்ட் தான், குடியரசுத் தலைவர் தான். இவங்க 3 பேருக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். இவங்க 3 பேருக்குமே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறாங்கன்னா மேட் பை த பிரசிடெண்ட். அதாவது என்னென்னா அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மற்ற தேர்தல் அதிகாரிகள் அனைவரையும் அப்பாயிண்ட் பண்ணுறது, அதாவது அவங்கள வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட். அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எலெக்ஷன் கமிஷனரில் வேலை செய்கிறதுக்கு ஆள் பத்தலை அப்படின்னா இன்னொரு கமிஷனர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை வந்து உருவாக்குறது யாருக்கு உரிமை இருக்குன்னா முழுக்க முழுக்க பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் எழுதிட்டிங்கன்னா அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்து வந்து நம்ம ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டுன்னு சொல்கிறாங்க, ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு வேர்ட். அதை ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. வாக்குரிமை அப்படின்னு சொல்கிறது, வாக்குரிமைன்னு சொல்கிறோம்ல ஓட்டிங் ரைட்ஸ், அது வந்து ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 11th பாலிட்டி புக்கில் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இது அமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1989 15th அக்டோபர் வரைக்கும் 1989 அக்டோபர் 15 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரே ஒரு மெம்பர் மட்டும்தான் இருந்தார். சேர்மன் மெம்பர் எல்லாருமே வந்து ஒருத்தர் தான். புரியுதா? 1989 அக்டோபர் 15 வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரே ஒரு சேர்மன் தான், மெம்பர் அது மாதிரிலாம் யாருமே கிடையாது, ஒரே ஒருத்தர் தான் மொத்தமாக இருந்தது. அக்டோபர் 16 அந்த அக்டோபர் 15க்கு அடுத்த நாளில் இருந்து, புரியுதா, அக்டோபர் 15க்கு அப்புறம் 1989 அக்டோபர் 15க்கு அப்புறத்துல இருந்து 1990 வரைக்கும், 1990 ஜனவரி வரைக்கும், 1990 ஜனவரி வரைக்கும் இப்போ இருக்கிற கான்செப்ட் 3 பேர் இருந்தாங்க, ஒரு சேர்மன் 2 மெம்பர். இதே கான்செப்ட் வந்து 1990 ஜனவரி வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் 1990 ஜனவரி மாதத்துலேருந்து 1990 ஜனவரி மாதத்துலேருந்து 1993 ஜனவரி வரைக்கும், 1993 செப்டம்பர் வரைக்கும், 1990 ஜனவரியிலேருந்து 1993 செப்டம்பர் வரைக்கும். ஃபஸ்ட்லேருந்து வேணால் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக. இந்த மெம்பர்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சுங்கிறத நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, நல்லா எழுதிக்கோங்க தெளிவாக. ஃபர்ஸ்ட்டு 1989 அக்டோபர் 15 வரைக்கும், அக்டோபர் 15 1989 நாள் வரைக்கும் ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் இருந்தார். அதாவது மெம்பர்ஸ் அது மாதிரிலாம் யாருமே கிடையாது, ஒரே ஒருத்தர் தான் எலெக்ஷன் கமிஷனரை கட்டுப்படுத்துகிறவராக இருந்தார். புரியுதா? அதுக்கப்புறம் 15th அக்டோபரில் இருந்து, அந்த 1989 15th அக்டோபரில் இருந்து 1990 வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும், 1990 ஜனவரி மாதம் வரைக்கும் இப்போ இருக்கிற மாதிரி 3 பேர் இருந்தாங்க, ஒரு தலைவர், 2 சேர்மன், 2 மெம்பர்ஸ், அந்த மாதிரி. புரியுதா? திரும்பவும் 1990 ஜனவரியில் இருந்து 1993 செப்டம்பர் வரைக்கும் ஒரே ஒரு பர்சன் தான் இருந்தாங்க, பழையபடி கொண்டு வந்துட்டாங்க. 1993 செப்டம்பர் வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் 1993 செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த இப்போ நவ் இருக்கிற மாதிரியான விஷயத்தை வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. புரியுதா? செப்டம்பர் 93 இப்போ இருக்கிற மாதிரி ஒரு தலைவர் 2 மெம்பர் அப்படிங்கிறத இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம், 93 அதுக்கு முன்னாடி வந்து மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருந்திருக்க முடியும்? கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு சேர்மன் ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும், இதெல்லாம் யார் வந்து பண்ணியிருப்பா? இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் யாருக்கு அந்த பவர் இருக்குது? பார்லிமெண்ட்டா? பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. புரியுதா? இப்போ நம்ம அதை பற்றி தானே டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் 3 பேர் இருக்கலாமா, 2 பேர் இருக்கலாமா, இல்லை 4 பேர் இருக்கலாமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் கிளியராக எழுதிட்டிங்களா? ஓகே. அடுத்தது ஒரு சட்டம் இருக்குது, எழுதிக்கோங்க. த எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு. த எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் 1991. தேர்தல் ஆணைய சட்டம் 1991. தேர்தல் ஆணைய சட்டம் 1991 போட்டிருக்காங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தோம், ஒருத்தர் வந்து தலைவர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர், 2 பேர் மெம்பர் அப்படின்னு பார்த்தோம். மொத்தம் 3 பேர் இருப்பாங்கன்னு. தலைவருக்கு வந்து சம்பளம் அதிகமாக தானே இருக்கணும், மெம்பர்ஸ்க்கு கம்மியாக தானே இருக்கணும், இதுதானே ப்ரொசீஜர். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் சேர்மனு, 2 பேர் மெம்பர்ஸ், மொத்தம் 3 பேருன்னு இருந்தாலும் கூட எல்லாருக்குமே ஈக்குவல் பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருச்சு இந்த சட்டம் 1991. புரியுதா? அப்போது
என்னது இவங்க 3 பேருமே ரிசீவ்ஸ் ஈக்குவல் சேலரி, அலோவன்சஸ் அண்ட் அதர் பெக்யூசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 விஷயம், ஈக்குவல் சேலரி அண்ட் ஈக்குவல் அலோவன்சஸ்ன்னு போட்டுக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் 3 பேருக்குமே ஈக்குவலான பவர் தான் இருக்குது. அதுதான் இவங்க சொல்கிறாங்க. சம அளவிலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு 3 பேருக்குமே. புரியுதா? சம்பளம் மற்றும் இதர படி என அனைத்திலும் சம அளவிலான அதிகாரங்கள். அதாவது சேர்மனுக்கு 50,000 சம்பளம்னா மெம்பர்ஸ் 2 பேருக்கும் அதே 50,000 தான் சம்பளம். சேர்மனுக்கு 60,000 உங்களுக்கு 50,000 அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ல வராங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, இவங்க வந்து எப்போ வரைக்கும் இந்த பொசிஷன், இப்போ ஒருத்தர் சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, இல்லை ஒருத்தர் மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம், ஈக்குவல் பவர்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். எவ்வளோ நாள் வரைக்கும் இவங்க பதவியில் இருக்கலாம்? டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போட்டுக்கோங்க. டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், பதவிக்காலம். தமிழில் பதவிக்காலம், இங்கிலீஷில் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். 6 years or age of 65. 6 years or age of 65. 6 வருஷம் கண்டினியூவாக இவங்களால வந்து எலெக்ஷன் கமிஷனராகவோ இல்லை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராகவோ ஒர்க் பண்ணிக்கலாம். 6 வருஷம் இருக்கலாம். இல்லை இப்போ நான் வந்து 63 வயசில் வந்து பதவி ஏற்றுட்டேன், எனக்கு 65 வயசுக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குன்னா 65 வயசு வந்தால் நீ ரிட்டையர் ஆயிடணும், அவ்வளோதான். புரியுதா? நான் வந்து 58 வயசில் உள்ளே வந்துட்டேன், 59 வயசில் உள்ளே வந்துட்டேன்னா நான் 65 வயசு வரைக்கும் இருந்துக்கலாம், 6 வருஷம் வரைக்கும் இருந்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் எனக்கு வந்து இன்னும் 2 வருஷம் தான் 65க்கு இருக்குது, இப்போ 63 வயசுனா என்ன பண்ண முடியாது, 6 வருஷம் இருக்க முடியாது. எது முன்னாடி வருதோ அதுபடி அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. புரியுதா? 6 வருஷமாக இருக்கலாம், இல்லை 65 வயசாக இருக்கலாம், எது முன்னாடி வருதோ அதன்படி அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. புரியுதா? இதுதான் அவங்களுடைய பதவி காலம், 6 வருடம் அல்லது 65 வயது. அதே மாதிரி இவங்களால ரிசைன் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். புரியுதா? இவங்க வந்து 6 வருஷம் கழிச்சோ இல்லை 65 வயசு முடியும் போதோ தான் இவங்களால வந்து அந்த போஸ்டிங்லேருந்து நிற்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இவங்க எப்போ வேணாலும் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு, ரிசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டு இவங்க வந்து பதவியிலேருந்து விலகிக்கலாம். ஆனால் இவர் ரெசிக்னேஷன் லெட்டர் இவங்க 3 பேருமே யாருக்கு தான் எழுதணும்னா பிரசிடெண்ட்டுக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. பதவி விலகணும் அப்படின்னா இவர் பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க. பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அட் எனி டைம். They can also resign at any time by writing to the president. இதுதான், இந்த பாயிண்ட்டை தான் வந்து இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த 2 பாயிண்ட் இல்லாமல் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சிட்டேன்னா சொல்லுங்கள், 3வது பாயிண்ட்டு போயிடலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது இந்த 3 பேரும் ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஆனால் 3 பேருக்கும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு காமனாக ஒப்பீனியன் வந்து ஒன்றா மேட்ச் ஆகலை, ஒரு 3 பேரோட டெசிஷனுமே வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா 2 பேர், 3ல் 2 பேர் எந்த டெசிஷனுக்கு ஓகே சொல்கிறாங்களோ அதை தான் எடுக்கணும் அப்படிங்கிறது முடிவு. அதாவது மெஜாரிட்டி. த மேட்டர் இஸ் டிசைடட் பை தி கமிஷன் பை மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரில் 2 பேர் ஒரு விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுதான் மெஜாரிட்டி. அப்போது அதுதான் செய்யணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போது இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் மீதி இருக்கிற 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்கல்ல, இந்த 3 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுல பிரச்சனை வருது, 3 பேருக்குமே உடன்பாடு இல்லை அப்படின்னா ஏதாவது 2 பேர், சேர்மனும் ஒரு மெம்பரும் இல்லைனா 2 மெம்பர்ஸு, இதில் யாராவது 2 பேர் ஒன்றா சேர்ந்து இது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த 3வது நபரும் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன் கேஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அமாங்கஸ்ட் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னா த மேட்டர் இஸ் டிசைடட் பை தி கமிஷன் பை மெஜாரிட்டி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? அப்போது இந்த 3 நபர்களுக்கு இடையே ஏதேனும் என்ன சொல்லலாம், அது உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த கான்செப்டில் எழுதிக்கோங்க தமிழில். புரியுதா? ஒத்து வரவில்லை, ஏதேனும் ஒரு விஷயத்தில் வந்து ஒத்து வரலை அப்படின்னா அதிகமான நபர் எந்த பக்கம் இருப்பாங்களோ அந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற கான்செப்டில் எழுதிக்கோங்க. இது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தில்
தேர்தல் ஆணையர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால், இதுதான் கரெக்டு. ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தில் தேர்தல் ஆணையர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் பெரும்பான்மை அடிப்படையில் முடிவெடுக்கப்படும். இதுதான் கரெக்டு. ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தில் தேர்தல் ஆணையர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும். இங்கிலீஷில் எழுதிட்டீங்களா சொல்லவா? ஓகே, அப்போ எழுதிட்டீங்கன்னா ஓகே. இல்லை சொல்லணும்னு சொல்கிறீங்களா? எனக்கு புரியல. ஓகே ஓகே. அடுத்தது அதே மாதிரி ஒரு ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஈக்குவலான சேலரி இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. புரியுதா? இவங்களோட சேலரி யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், அதாவது இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளுக்கு, இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையான சம்பளம் தேர்தல் ஆணையர்களுக்கு வழங்கப்படும். புரியுதா? இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் என்னது அதே சம்பளம் தான் இவங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து சேம் ஆஸ் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இவங்க ஈக்குவல். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் மெம்பருக்கும் அப்படின்னா காமனாக இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு வந்து 2.5 லட்ச ரூபா சம்பளம். இது வந்து 2018 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது காமன் சேலரி 2.5 லேக். 2.5 லேக்குங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க காமன் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. 2018 ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜிக்கு வந்து சேலரி எவ்வளோன்னா 2.5 லட்சம். இந்த சேலரி தான் இங்கே இருக்கிற 3 பேருக்கும் கிடைக்கும் பர் மந்த்துக்கு. இப்போது இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோ இல்லை இந்த மெம்பர்ஸோ ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட வேலையில் வந்து ஒரு தப்பான ஒரு காரியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சுன்னா இவங்களை யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா அந்த பதவியிலேருந்து அதுக்கான அதிகாரமும் பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை டைரெக்டாக வந்து பிரசிடெண்ட்டால் ரிமூவ் பண்ணிட முடியும். ஆனால் மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல 2 பேர், அவங்கள என்ன பண்ண முடியாதுன்னா டைரெக்டாக பிரசிடெண்ட்டால் ரிமூவ் பண்ண முடியாது தப்பு பண்ணாலும். ஏன்னா அதுக்கு வந்து இவரோட பெர்மிஷன் வேணும். யார்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட பெர்மிஷன் இருந்தால் தான் பிரசிடெண்ட்டால் அந்த மெம்பர்ஸை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் படி, அதாவது அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் இல்லையா, அவருக்கு மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து லீகலாவோ எஜுகேஷ்னலாவோ இல்லை ஜுடிக்கலாவோ அட்மினிஸ்ட்ரேட்டிவாவோ அவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி இருக்கணும் குவாலிஃபிகேஷன். அது மாதிரிலாம் ஒரு சேர்மனுக்கு இருக்க மாதிரி மெம்பர்ஸ்க்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் யாருக்குமே கிடையாது. இந்த 3 பேருக்குமே கூட
கான்ஸ்டியூஷனில் வந்து இவங்களுக்கு இதுதான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 3 பேரையுமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும். ஏன்னா அவங்களுக்குன்னு குவாலிஃபிகேஷன் இதுதான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே சொல்லலை கான்ஸ்டியூஷன் படி. அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்ல வராங்க. இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஒன்று கிடையாது, அதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து முன்னாடி வரைக்கும் இருந்தது. 2023க்கு முன்னாடி வரைக்கும் குவாலிஃபிகேஷன் ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆனால் 2023ல் ஒரு கேஸ் ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னா கமெண்ட்டில் போடுறேன், அனூப் பரன்வால் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனூப் பரன்வால் கேஸ் 2023. இந்த கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கு எந்த ஒரு தகுதியும் குவாலிஃபிகேஷன்ஸும் நிர்ணயிக்கப்படவில்லை. அவங்களே சும்மா யாரை வந்து போடணும்னு தோணுதோ அவங்கள பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிடுவார். அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் 2023 இந்த கேஸ் நடந்ததுக்கப்புறம் இந்த கேஸில் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையோ இல்லை மற்ற 2 எலெக்ஷன் கமிஷனரையோ அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 மெம்பர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனால் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க இந்த கேஸில். இந்த கேஸில் சொன்ன 3 மெம்பர் கமிட்டி யார் அப்படிங்கிறத பார்ப்போம். எழுதிக்கிறீங்களா? 3 நபர் கொண்ட குழு. 3 நபர் கொண்ட குழு. அனூப் பரன்வால் கேஸ். இந்த கேஸ் படி 3 நபர் கொண்ட குழுவை வந்து அமைப்பாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சேர்மனுக்கு வந்து 6 வருஷமோ இல்லை 65 வயசோ முடிகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவார் சேர்மன் அப்படின்னா, அதாவது பிரசிடென்ட்டு ஒரு கமிட்டி ஒன்று போட்டுருவார். 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து பிரசிடென்ட் உருவாக்கி விட்டுருவார். அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இவங்களை சேர்மனாக போடலாம் இவங்களை சேர்மனாக போடலான்னு இந்தியா ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. அதை தான் பிரசிடென்ட் வந்து யார் பெஸ்ட்டுன்னு பார்த்து அவர் சூஸ் பண்ணுவார். அப்படி ஒரு கமிட்டியை தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க இந்த கேஸில். அது என்ன கமிட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கமிட்டியில் சேர்மன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர். அந்த 3 நபர் கொண்ட குழுவோட தலைவர் வந்து பிரதமர் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு நபர் வந்து யாருன்னா பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதமர் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது நபர் யாருன்னா லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் லோக்சபா. லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் லோக்சபா, அதாவது லோக்சபாவில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர். லோக்சபாவில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் செகண்டு. மூணு பேரில் 2 பேர் பார்த்துட்டோமா? மூணாவது யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. மூணாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தலைமை நீதிபதி, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் தான் அந்த 3வது பர்சன். இந்த 3 பேரும் தான் அந்த கமிட்டியில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் எலெக்ஷன் கமிஷனரை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த 3 பேரும் தான் எலெக்ஷன் கமிஷனரை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பேர் தான் அந்த 3 பேரை சூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது எலெக்ஷன் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. எலெக்ஷன் ரீஃபார்ம்ஸ், தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கமிட்டி, குழுக்கள், தொடர்பான குழுக்கள்னு போட்டுக்கோங்க. தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான குழுக்கள், அதாவது எலெக்ஷன் ரீஃபார்ம், எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் ரிலேட்டட் கமிட்டிஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரிலேட்டட் கமிட்டிஸ் ஒரு 9 கமிட்டி பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் கமிட்டியோட பேர் எந்த வருஷம் போட்டாங்க அவ்வளோதான். சொல்லவா?
கிஷோர் என்ன சொன்னேன்னா எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் ரிலேட்டட் கமிட்டிஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த டைட்டில் மட்டும் போட்டுக்கோங்க, எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் ரிலேட்டட் கமிட்டிஸ். அதில் ஃபஸ்ட்டு தார்குந்த் கமிட்டி, தார்குந்த் குழு, தார்குந்த் ஸ்பெல்லிங்லாம் உங்களுக்கு தோன்றது போட்டுக்கோங்க. ஒருத்தரோட பேர் தான் தார்குந்த்ங்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த தார்குந்த் குழு வந்து எந்த வருஷம் போட்டாங்கன்னா 1974. 1974 வருஷம் தார்குந்த் கமிட்டி. ரெண்டாவது தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி அது வந்து 1990 தேர்தல் சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு தொடர்பாக போடப்பட்ட குழுக்களில் ஃபஸ்ட்டு தார்குந்த் கமிட்டி 1974, அடுத்து தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி 1990 1990, அதுக்கடுத்து வேரா கமிட்டி, வேரா கமிட்டி அப்படிங்கிறது 1993 93 வேரா கமிட்டி 93ல் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜித் குப்தா கமிட்டி, இந்திரஜித் குப்தா கமிட்டி, இந்திரஜித் குப்தா குழுன்னு போட்டாலும் சரி, கமிட்டின்னு போட்டாலும் சரி. ஆயிரத்தி 1998 இந்திரஜித் குப்தா கமிட்டி வந்து 1998. இது வரைக்கும் 4 கமிட்டி பார்த்துருக்கோம். ரிப்போர்ட் ஆன் இல்லை ரிப்போர்ட் ஆஃப் லா கமிஷன் ஆஃப் இந்தியா, ரிப்போர்ட் ஆஃப் லா கமிஷன் ஆஃப் இந்தியான்னு போட்டுக்கோங்க. இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை, இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை. இந்திரஜித் குப்தா 98 1998. அடுத்து இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை, ரிப்போர்ட் ஆஃப் லா கமிஷன் ஆஃப் இந்தியா 99. அடுத்தது சட்ட ஆணைய அறிக்கைக்கு வந்து 99 99 போட்டாங்க அவங்களோட ரிப்போர்ட்டு. அதுக்கடுத்து வெங்கட்ட செல்லையா, வெங்கட்ட செல்லையா நேஷனல் கமிஷன், வெங்கட்ட செல்லையா நேஷனல் கமிஷன், வெங்கட்ட செல்லையா தேசிய ஆணையம், வெங்கட்ட செல்லையா தேசிய ஆணையம் 2002. வெங்கடாசலையாவோட கமிஷன் 2002. அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை, இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை 2004. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை வந்து 2004. அதாவது ரிப்போர்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ரிப்போர்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப்
இந்தியா 2004. ரிப்போர்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2004. அதுக்கடுத்து வீரப்ப மௌலி கமிஷன், வீரப்ப மௌலி ஆணையம், வீரப்ப மௌலி ஆணையம் 2007. வீரப்ப மௌலி கமிஷன் வந்து 2007. அடுத்து வந்து வீரப்ப மௌலி ஆணையம் வந்து 2007. கடைசியாக வந்து டங்கா குழு, டங்கா கமிட்டிங்கிறது 2010. டங்கா குழுன்னு சொல்லுவாங்க, அது 2010. கமிட்டிஸ் அவ்வளோதான். அதுக்கடுத்து எலெக்ஷன் மெஷினரி அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது இது எப்படி ரன் ஆகுது. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு எலெக்ஷனை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் வேலை பார்க்குது, அண்டர் கிரவுண்ட் லெவல் வரைக்கும் என்னென்ன லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இசிஐ அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், சிஇஓ. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நபர் யாருன்னா சிஇஓ. யார் இந்த சிஇஓ? அதாவது ஒரு ஸ்டேட்லேயோ இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரியிலையோ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷனுக்கு ஒரு சீஃப் வந்து நியமிக்கிறாங்க. ஒரு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தங்களை எலெக்ஷன் கமிஷனே நியமிக்கிறாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களே வந்து நியமிக்கிறாங்க ஒரு சிஇஓவை. புரியுதா? சிஇஓ ஃபஸ்ட்டு, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். இவர் யாருன்னா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். அதாவது அப்படியே எழுதிக்கோங்க, தலைமை தேர்தல் அதிகாரின்னு வரும் தமிழில். சிஇஓன்னும் போது நீங்கள் தமிழ் எழுதுனா அது நல்லா இருக்காது, இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. இவர் என்ன பண்ணுவார், அதில் அந்த ஸ்டேட்லேயோ யூனியன் டெரிட்டரியோ எலெக்ஷன் நடக்குதுன்னா அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, எலெக்ஷன் ஒர்க் எப்படி நடக்குது அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறது. இவர் தான் ஹெட்டு. புரியுதா? அதாவது அந்த எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு பர்சன். புரியுதா? இந்த பர்சனை கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நியமனம் பண்ணுறாங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க. அது என்ன பிரச்சனை நடந்தாலும் இவர் ஒருத்தர் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களே டேரெக்டாக அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. இவரை போடலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்புறமா தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்படி ஒருத்தரை போடுவாங்க. ஆமாம், எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் இருப்பாங்க இவங்க, மற்ற டைம்லாம் இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு தனியாக சம்பளம்லாம் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து டிஇஓ. முன்ன சிஇஓ பார்த்தோமா, இப்போது டிஇஓ. டிஇஓன்னா என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். இப்போது சிஇஓ என்ன பண்ணுவார், அந்த ஸ்டேட் முழுக்க நடக்கிற எலெக்ஷனை பார்த்துக்கிறது சிஇஓவோட வேலை. பட் இந்த டிஇஓ என்ன பண்ணுவார், இவர் வந்து அவரோட டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற எலெக்ஷன், ஓவரால்
ஓவராலாக இப்போ ஸ்டேட் ஃபுல்லாக நடக்கிற எலெக்ஷனில் இவரோட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இவரோட கண்ட்ரோல், ஸ்டேட் ஃபுல்லாக சிஇஓ கண்ட்ரோல், அவரோட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் டிஇஓவோட கண்ட்ரோல். புரியுதா? ஸோ சூப்பர்வைசஸ் தி எலெக்ஷன் ஒர்க் இன் ஏ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. சேம் இதுவும் வந்து அவங்க தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்களை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஇஓவை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ அப்படின்னு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஆர்ஓனா ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் RETURNING ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஆமாம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு டிஇஓ அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அது யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஒரு IAS ஆஃபீஸராக இருக்கலாம், அந்த மாதிரி யாரையாவது அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதுதானே கேட்குறீங்க சுதா? ரிட்டர்னிங் ஆஃபீஸர். டிஇஓவை பற்றியா? டிஇஓனா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், வேறு ஒன்றும் கிடையாது. மாவட்ட தேர்தல் அதிகாரி. இவரோட வேலை அவரோட டிஸ்ட்ரிக்டில் எலெக்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது அவரோட வேலை, அதை பார்த்துக்கிறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது. ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர், கமெண்ட்டில் போடுறோம் பாருங்கள். ரிட்டர்னிங் ஆஃபீஸர், தேர்தல் நடத்தும் அலுவலர். ஓகே, ஆக்சுவலி இவர் எதுக்காக அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போது ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது ஒரு ஸ்டேட்டில் அப்படின்னா அதில் எலெக்ஷன் நடத்துறதுக்காக, அதாவது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனோ இல்லை இந்த நம்மளுடைய அசம்பிளி, ஸ்டேட்டுடைய அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தாலோ எதுவாக இருந்தாலோ அந்த தேர்தலை நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நபரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. புரியுதா? இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாரும் சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க, அந்த தேர்தல் நடத்துறதுக்குன்னு ஒருத்தரை போடுறாங்க, அவர் தான் தேர்தல் நடத்தும் அலுவலர். புரியுதா? ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னா இவர் தான் அதை கண்டக்ட் பண்ணுறதே அந்த தேர்தலை. இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை வந்து லோக்கல் கவர்னன்ஸோடைய அதிகாரியாக இருக்கலாம், இந்த மாதிரி யாராவது இருக்கலாம். ப்ளஸ் வந்து இவருக்கு கூடுதலாக ஒரு 2 பேரை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நியமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஒரு ஸ்டேட்டில் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்வம், அவ்வளோதான். இவருக்கு ஹெல்ப் பண்ண எக்ஸ்ட்ரா 2 பேரையும் கொண்டு வருவாங்க. சும்மா தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும் இதெல்லாம். கரெக்ட். அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ARO. மேபி வேணும்னா கொண்டு வருவாங்க, இல்லைன்னா கொண்டு வர மாட்டாங்க. இப்போ அது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டு, அதில் வந்து நிறைய பிரச்சனைலாம் நடக்கும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ARO கொண்டு வருவாங்க. ஆந்திராவில் ஒரு போஸ்ட்டே இருக்குது, MRO அப்படின்னு ஒரு போஸ்ட்டே இருக்குது. நம்ம VAOன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆந்திராவில் வந்து MROன்னு ஒரு போஸ்ட் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அடுத்து EROனா என்னன்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், வாக்காளர் பதிவு அலுவலர். எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் தான் ERO. இவரோட வேலை என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ். அதாவது என்னது, வாக்காளர் பட்டியல் வந்து தயாரிக்கிற பணி தான் இவரோடது. ஒவ்வொரு தொகுதியிலையும் இத்தனை வாக்காளர் இருக்காங்க, இவங்க பேர் இது, இவங்க வந்து
இவங்களோட வயசு இது மாதிரிலாம் ஒரு நமக்கு கொடுக்குறாங்கல்ல கையில் வாக்காளர் பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க நமக்கு எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதை தயாரிக்கிறது வேலை இவரோடது இஆர்ஓ, எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், இஆர்ஓ, வாக்காளர் பதிவு அலுவலர். இவருக்கும் வந்து ஹெல்ப்புக்கு போடுவாங்க. ஒன்று இல்லை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து ஹெல்ப்புக்கு கொடுப்பாங்க இவருக்கும். அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்து பிஓ. பிஓனா ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இவர் தான் வந்து அந்த வாக்குச்சாவடியில் தேர்தலை நடத்துகிறவர். தமிழில் வந்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்னு சொல்லுவாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸரை வாக்குச்சாவடி தலைமை அலுவலர். இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது, ப்ரிசைடிங் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறதும் யார் அப்படின்னா சேம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். இவங்க வந்து யார் அப்படின்னா அந்த போலிங் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதாவது அந்த எலெக்ஷன் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் நடக்குள்ள அந்த ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு பிஓவை வந்து போட்டிருப்பாங்க ப்ரிசைடிங் ஆஃபீஸர். எலெக்ஷன் பூத்து ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. இவங்களோட வேலை என்னது அப்படின்னா கண்டக்ட்ஸ் தி போல் அட் த போலிங் ஸ்டேஷன். தேர்தல்களை தேர்தல் பூத்தில் வந்து நடத்துகிறவங்க. இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸை ஸ்டேட்ஸ் எல்லா ஸ்டேட்லேயும் அப்பாயிண்ட் பண்ணுறது, எல்லாமே காமனை படி பார்த்து எல்லா போஸ்ட்டையும் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பிஓவை மட்டும் யூனியன் டெரிட்டாவில் மட்டும், யூனியன் பிரதேசத்தில் மட்டும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஆர்ஓன்னு ஒருத்தரை படித்தோம்ல, அவர் தான் பிஓவை அப்பாயிண்ட் பண்ணுவார். எங்கே யூனியன் டெரிட்டரியில் மட்டும் இந்த ப்ரொசீஜர் புரியுதா? ப்ரிசைடிங் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறது ஆர்ஓ, ரிட்டர்னிங் ஆஃபீஸர். எங்கே அப்படின்னா யூனியன் டெரிட்டரியில் மட்டும். அடுத்து கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னா இஓ. எலெக்ஷன் அப்சர்வர்ஸ். இஓனா எலெக்ஷன் அப்சர்வர்ஸ். தேர்தல் மேற்பார்வையாளர் இல்லை தேர்தல் பார்வையாளர்கள். தேர்தல் பார்வையாளர்கள் இஓனா இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து டைரக்ட் ரெஸ்பான்சிபிள், நேரடி பொறுப்பானவங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் மெயினாக டாப்கே சொல்கிறது இவங்க தான். லோயர்லேருந்து லோயர் லெவல் இவங்க, இந்த ஸ்குவாட் மாதிரி வருவாங்கள்ல அவங்க. இது வரைக்கும் கிளியராக எல்லாருக்கும்? மின்னணு இயந்திரம் போட்டிங்களா? இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின். எப்போலேருந்து யூஸ் பண்ணுறோன்னா 1998
98 நம்ம வந்து இவிஎம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 1998 மின்னணு இயந்திரத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு சோதனை முயற்சியாக தான் வந்து ஒரு 3 ஸ்டேட்டில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி. இங்கே மட்டும் 98 எலெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவிஎம் மிஷின் யூஸ் பண்ண. 98 சோதனை முயற்சியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 98. அதுக்கப்புறம் 99 ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக, ஒரு ஸ்டேட்டோட எலெக்ஷன் மொத்தமும் 99 நடத்தியிருக்காங்க கோவாவில். அந்த அளவுக்கு டீப்பாக கூட நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி பேலட் பேப்பர்ஸு, சிம் பாக்ஸஸ் அப்படிலாம் இருந்துச்சு. (2003) எல்லா ஸ்டேட் எலெக்ஷனும் பை எலெக்ஷனும் இவிஎம் யூஸ் பண்ணி எலெக்ஷன் நடத்த ஆரம்பித்தாங்க. இவிஎம்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்னு சொல்கிறோம்ல, மின்னணு எந்திரம் அது. அப்போது எப்பையில் இருந்து டெஸ்ட் பிளேஸ் வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி 98. அதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் மற்றும் இடைத்தேர்தல்கள்லையும் தேர்தல் நடத்துவதற்கு இவிஎம் மெஷின் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு 2003 வந்துச்சு. 2003 எல்லா ஸ்டேட்ஸோட எலெக்ஷனும், அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வர்ற பை எலெக்ஷன் இடைத்தேர்தலையும் இவிஎம் யூஸ் பண்ணி நடத்த ஆரம்பித்தாங்க 2003. அதுக்கடுத்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு 2004 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்காங்க. இவிஎம் வந்து இந்தியா ஃபுல்லாக லோக்சபா எலெக்ஷனுக்கு பயன்படுத்தினது ஃபஸ்ட் டைம் எப்போ அப்படின்னா 2004. மோர் தேன் 1 மில்லியன் இவிஎம் மெஷின் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் அந்த ஒரு எலெக்ஷனுக்கு மட்டும். ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. கவுண்டிங் ஆஃப் ஓட்ஸ் யார் முன்னிலையில் நடக்கும்? வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது யார் முன்னிலையில் நடக்கும் அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ஆர்ஓவுடைய சூப்பர்விஷன் மூலமாக தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்சர்வர்ஸ். கவுண்டிங் ஆஃப் ஓட்ஸ் அப்படிங்கிறது சூப்பர்விஷன் ஆஃப் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அண்ட் அப்சர்வர்ஸ், இவங்க 2 பேர் மூலமாக தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. புரியுதா? ரிட்டர்னிங் ஆஃபீஸராலையும் பார்வையாளர்களாலையும் தான் வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நடைபெறும். வந்து சும்மா ஏதாவது உங்களுக்கு புரிகிற பாயிண்ட்டு, உங்களுக்கு வேணுங்கிற பாயிண்ட்டு மட்டும் எழுதிக்கோங்க. சும்மா ஜஸ்ட்டு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வேணுங்கிற பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சின்னம்னு ஒன்று ஒதுக்குறாங்களே, இது எதுக்காக அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போது படிப்பறிவு இல்லாத சில பேர் வந்து வேட்பாளராக நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? அப்போது அவங்களுக்காகவும் அதே மாதிரி வாக்காளர்கள் யாருன்னு பேர் படிக்க தெரியாது ஓட்டு போடும்போது, அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த பொம்மை இருக்கிற சின்னம், இரட்டை இலை இருக்கிற சின்னத்தை வந்து குத்து அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து எழுத்தறிவே இல்லாத வாக்காளர்களுக்காக உருவாக்குனது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த சின்னம் அப்படிங்கிறது. அதே மாதிரி 2 வேட்பாளர் வந்து ஒரே பேரில் இருந்தாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் திமுக வேட்பாளரும் அதிமுக வேட்பாளரும் ஒரே பேர் 2 தொகுதியிலையும், ஒரே தொகுதியில் 2 பேரோட பேரும் ஒரே மாதிரி இருக்கு
அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சின்னத்தை வச்சு இப்போ உதயசூரியனா இரட்டை இலையா அப்படிங்கிறத பார்த்து அழுத்த சொல்லுவாங்க. அதுக்காக நமக்கு வந்து தேர்தல் சின்னம் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து ஒரு சின்னம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்துச்சுன்னா சின்னத்தை வந்து கொடுத்துருவாங்க. பட் நம்ம கேட்குற சின்னம் தான் கொடுப்பாங்களா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அவரோட தொகுதியில் 10 பேர் மட்டும் அவரோட பேர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு சொன்னால் போதும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு வேட்பாளரால் 2 தொகுதிக்கு மேலே போட்டியிட முடியாது. ஆக்சுவலி ஜெயலலிதா வந்து ஒரு டைம் வந்து 4 தொகுதியில் 91 பீரியடில் 4 தொகுதியில் நின்றுருப்பாங்க. அதனால அவங்களால சிஎம் ஆகிருக்க முடியாது. உடனே குடியா சம்திங் ஏதோ ஒரு தொகுதியில் நின்று வின் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே வருவாங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம், அந்த டாபிக் படிக்கும்போது பார்ப்போம். அதுக்கடுத்து இப்போ தேர்தல் அறிவிப்பு எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தேர்தலுக்கான தேதியை வந்து வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு 7 நாள் அவகாசம் கொடுப்பாங்க. வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு வந்து மொத்தம் எத்தனை நாள் அவகாசம்னா 7 நாள் அவகாசம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வேட்புமனு தாக்கல் 7 நாள் அவகாசம் முடிஞ்ச உடனே அப்போ ஒரு 15,000 காப்புத்தொகை செலுத்தணும். அது டீட்டெயிலாக நான் எவ்வளோங்கிறத சொல்கிறேன். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு மாதிரி வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேட்புமனு தாக்கல் வந்து பரிசீலனை முடிஞ்சதுக்கப்புறம் 2வது நாள் வந்து நம்ம போட்ட வேட்புமனு தாக்கல் நம்ம கை கிடைக்கும். நம்ம இப்போ வந்து டெபாசிட் பண்ணணும். இப்போ ஒருத்தங்க வந்து போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து டெபாசிட் பண்ணணும். அதாவது லோக்சபா எலெக்ஷனாக இருந்துச்சுன்னா அதில் வந்து லோக்சபா எலெக்ஷனில் ஒரு ஜென்ரல் கான்ஸ்டியூயன்சியாக இருக்குது அப்படின்னா 25,000. அதுவே ஒரு செப்பரேட்டான ஒரு கான்ஸ்டியூயன்சியாக இருக்குன்னா 12,500. தனி தொகுதி செப்பரேட் அப்படின்னா எஸ்சி எஸ்டி கான்ஸ்டியூயன்சினா அதுக்கு வந்து 12,500 கட்டினா போதும். பட் இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து நம்ம வந்து அந்த எலெக்ஷனில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் ஓட்டு வந்து 6ல் 1 பங்கு ஓட்டு கூட வாங்கலை அப்படின்னா, புரியுதா, 1/6 ஓட்டு கூட நம்ம இப்போ வாங்கலை அப்படின்னா நமக்கு டெபாசிட் போயிடும். நம்ம டெபாசிட் பண்ண 25,000 நம்ம கொடுக்க மாட்டாங்க திரும்ப. அதுதான் வந்து டெபாசிட் கூட கிடைக்கலன்னு சொல்லுவாங்க ஓட்டு எலெக்ஷனில் நிற்கிறவங்க. இதுதான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நிறுத்திடணும். இப்போ நாளைக்கு எலெக்ஷன்லாம் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. எலெக்ஷனுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திடணும். அது ஒன்று. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த தேர்தல் கட்சியோட பேர் எல்லாத்தையும் அவங்களோட விளம்பரங்கள் எல்லாத்தையும் தூர்தர்ஷன் சொல்லக்கூடிய ஆகாசவாணின்னு சொல்கிறோம்ல, கவர்மெண்ட்டோடைய ஒரு டிவி சேனல், அது மூலமாக வந்து விளம்பரங்கள் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மூலமாக நம்ம வந்து காசு கொடுத்து விளம்பரம் பண்ணிக்கலாம். வின் பண்ண அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதாவது 6ல் 1 பங்கு ஓட்டாவது வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கட்டின அந்த டெபாசிட் அமௌண்ட் அவங்க கைக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் டெபாசிட் கிடைக்காம போகிறது எப்போ, 6ல் 1 பங்கு கூட, அதாவது டெபாசிட் கிடைக்காம போகுது அப்படின்னா அது இருக்கிறதுலே அவமானமான ஒரு விஷயம். அதனால தான் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அது தக்க வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க எல்லாருமே. அதாவது 6 பேர் இருக்காங்க ஒரு தொகுதியில் அப்படின்னா ஒருத்தராவது அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கணும். அதுதான் அதோட கான்செப்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சட்டம் எலெக்ஷன் லாஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்க்குற மாதிரி வரும். எலெக்ஷன் லாஸ் மட்டும் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். எலெக்ஷன் லாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒரு விஷயம் இருக்குது. அது 2 மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி வரும். எலெக்ஷன் லாஸுங்கிறது ஒரு 10 நிமிஷம் எடுத்தோன்னா முடிஞ்சிடும், ரொம்பலாம் இல்லை. அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். இன்றைக்கி போதும். அதுக்கப்புறம் எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் நாளைக்கு முடிச்சிடலாம். இந்த டாப்பிக்கை வந்து நாளைக்கு முடிச்சிடலாம். ஆக்சுவலி எலெக்ஷனுங்கிறது சும்மா ஒரு 10 நிமிஷம் டாப்பிக்கை நினச்சி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும், அப்படி தானே? கரெக்டா? இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. எலெக்ஷன் லாஸ்ட் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பட் எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ்னு ஒரு டாபிக் நம்ம பார்க்கணும். அதாவது 3 டைப்பாக பார்ப்போம். பிஃபோர் 1996, அதாவது தேர்தல்
சீர்திருத்தங்கள் வந்து ஒரு சில கமிட்டிலாம் பார்த்தோம்ல, நம்ம அந்த கமிட்டியோட இதுபடி நிறைய மாற்றிருப்பாங்க. 1996க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 1996க்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2010க்கு அப்புறம் எப்படி இருக்குது. இந்த 3 டைப்லேயும் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து படிப்போம். இது ஒரு கான்செப்ட். லைக் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்க எலிஜிபிளாக இல்லையா ஓட்டு போடுறதுக்கு, அது எப்போ வந்து கொண்டு வந்தாங்க, ஆர்மிக்காரங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் எலிஜிபிளாக இல்லையா, அது எப்போலேருந்து ஓட்டு கொடுத்தாங்க, வேறு நாட்டில் இருக்கிறவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளாக இல்லையா, அது எப்போ பர்மிஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம படிப்போம். ப்ளஸ் நமக்கு வந்து இவிஎம் மெஷினு, ப்ளஸ் அதில் நம்ம ஓட்டு போடும்போது நமக்கு வந்து கையில் ஒரு இது கொடுக்குறாங்களா, அதில் ஃபோட்டோ எப்போலேருந்து வந்துச்சு, ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா, இது மாதிரி டீப்பாக கொஞ்சம் போகும். அதுக்கப்புறம் ஓட்டிங் பிஹேவியர் கூட தேவையில்லை. அவ்வளோதான். இதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம மேஜராக நாளைக்கு முடிச்சிடலாம். இந்த டாப்பிக்கை நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னும் ஒரு டாப்பிக்கும் இருக்குது, அதையும் நாளைக்கு முடிச்சிடலாம். எலெக்ஷன் கமிஷனை கம்ப்ளீட்டாக நாளைக்கு முடிச்சிடலாம். எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பர்ஃபெக்டாக நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் மூவ் ஆகிக்கலாம். பாலிட்டி நம்ம வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்து ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான், போதும். நாளைக்கு பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.